திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை இயக்க வேண்டாம் என கூறி ஓட்டுநர்களை தொழிலாளர்கள் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ இந்த வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? நிலைமை சரி செய்யப்பட்டிருக்கா? காயத்ரி, அதாவது 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று முதல் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக பேருந்து போக்குவரத்தானது முடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளில், அதாவது தற்காலிக ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்களை நியமித்து இன்று 90% மேல் பேருந்துகளை இயக்கி இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து ஆதரவு திரட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்கத்தினர் ஏராளமானோர் ஒன்று கூடி அரசு பேருந்துகளை இயக்கக்கூடிய பணியாளர்களை பணிக்கு செல்ல வேண்டாம் எனவும் தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறும் கோரி இங்கு ஆதரவு திரட்ட வந்தனர். இதன் காரணமாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் பணியில் இருந்த சில ஓட்டுநர்கள் இந்த ஆதரவு திரட்டி வந்த தொழிலாளர்களுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் உடனடியாக ஆதரவு திரட்டி வந்த தொழிற்சங்கத்தினரை உடனடியாக பேருந்து நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. காயத்ரி, நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்காக.